விஜய் போனது தப்பு இல்ல, ஓடி போயிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இப்ப விஜயனுடைய பேரை கெடுக்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் செய்வான். ஆனா ஊழல் பண்ணாத மனுஷன் 1.5 கோடி ரூபாய் வருமான வரி ஏன் ஏமாத்தினா? நான் கேக்குற கேள்வி, 1.5 கோடி ரூபாய் வருமான வரியை ஏமாத்தினவன் இடி கவர்மெண்ட் 1.5 கோடி ரூபாய் வருமானத்தை நீ கெட்டு புலி படத்துல 15 கோடி ரூபாய் வருமான வரி ஏமாத்தி இருக்கான். இதே ஆளு கையில நம்மளுடைய பொருளாதாரம் நாட்டை ஒப்படைச்சா இந்த கஜனா நிலைமை என்ன ஆகும்? குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர் மனைவி அவர் குடும்பம் எங்க இருக்கு? இந்தியாவுல இருக்கா? இந்தியா பிரஜையினுடைய உரிமையே கிடையாது. இது நாளைக்கு தமிழ்நாட்டை வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? விஜய் எல்லாம் அரசியலுக்கு லாய்க்கு கிடையாது. அவங்க எல்லாம் நடிகரோட சரி. நடிகர்கள் ஆட்சிக்கு வந்தா NT ராமராவ் MGRோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நடிகர்கள் ஆட்சி ஆண்டாங்கன்னா வரி எப்படி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரிதான் மக்களையும் ஏமாத்துவாங்க. 50 பேர் விதிப்பட்டு செத்துருக்கான், அவரு ஓடிட்டாரு. அது அரசியல் காரணத்துக்காக பழி வாங்கும் படலம். திமுகவே செய்திருக்கலாம். கரூரை பொறுத்த அளவுல இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய கேங் வச்சிருக்கான், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. விஜயனுடைய பேரையும் கூட்டத்தையும் கெடுக்கிறதுக்காக எதிர்கட்சி செய்யலாம். இது விஜய் தான் செய்தாருன்னு இல்ல. அதே நேரத்துல விஜய் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் பழையபடிக்கு அவ்வளவு கூட்டம் ஆகும்போது விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். இப்போ அவரு போனது தப்புன்னு சொல்லி ஒரு மாநாட்டுல கூட ஒருத்தர் இறந்திருக்காரு. அதனால விஜய் போனது தப்பு இல்ல, ஓடி போயிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஏன்னா இப்ப விஜயனுடைய பேரை கெடுக்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் செய்வான். குறிப்பா சொல்ல போனா 5 வருஷத்தை தமிழ்நாட்டுல DMK ஆட்சி சீரழிஞ்சு போச்சு. சட்டம் ஒழுங்கு நாசமா போச்சு. யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு கிடையாது. எதிர்கட்சிக்காரனுக்கு பாதுகாப்பு கிடையாது.